பிரபலி பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது இல்ல? நிச்சயமா தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்கள எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அவங்க உசுரோட இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்ற நீங்க எதுக்கு பிரபலியை கொன்னுட்டான்னு ஏஜே மேல கேஸ் கொடுத்தீங்க? இவன் யமகாதகனா இருக்கானே, வாயிலே லாக் பண்றான். இவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். என்னாச்சு விக்ரம், தண்ணி எதுவும் வேணுமா? தேங்க்யூ. சொல்லுங்க. தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுத்தா உசுரையே கொடுப்பேன்னு சொல்ற நீங்க தங்கச்சி செத்து போயிட்டான்னு எதுக்காக கோர்ட்ல சொன்னீங்க? சார், நான் ஏஜே தான் கொலை பண்ணான்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். ஆனால் கோர்ட்டில் ஜட்ஜி பிரபலியை கண்டுபிடிக்க சொன்னதுனால இப்போ என் எண்ணத்தை மாற்றிட்டு நான் என் தங்கச்சியை தேடிட்டு இருக்கேன் சார். அப்போ ஏஜே கொலைகாரம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க? அப்படி இல்லை சார். பிரபலி உயிரோட இருக்காளா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியும். சரி, பிரபலி சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் எதுவும் இருக்கா? சார், நீங்கள் என்னமோ நான் பிரபலியோட பழகிட்டு இருக்க மாதிரி ரீசெண்டான ஃபோட்டோவை கேட்குறீங்க. அவள் காணாமல் போய் ரொம்ப வருஷம் ஆகுது சார். ஜஸ்ட் கொஸ்டின் தான், பதட்டப்படாதீங்க, அவ்வளோதான். அவங்கள பற்றி வேறு ஏதாவது விஷயங்கள், ஹைட்டு, கலரு, அவங்களோட மேனரிசம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லுங்கள். ஓகே, அவள் நார்மல் ஹைட் தான். அவள் கருப்பும் இல்லை கலரும் இல்லை, மாநிறம் சார். நார்மலான கேரக்டர் தான் சார். நார்மலான கேரக்டரா? அப்நார்மல் கேரக்டர் தான் ஏஜே கோர்ட்டில் சொல்லியிருந்தாரு. அக்யூஸ்ட் எதை வேணா சொல்லுவாங்க சார், அதெல்லாம் நம்ப முடியுமா? அவர் இப்போ நிரபராதி தெரியும்ல. ஓகே, பிரபலி அப்போ எங்கே இருப்பாங்கன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியல. இந்த கேஸ் என்ன ரொம்ப அலைய விடுது விக்ரம். ஒரு க்ளூவும் சிக்க மாட்டேங்குது. ஆனால் விட மாட்டேன். எப்படியாவது பிரபலியை கண்டுபிடிச்சே தீருவேன். உங்களுக்கு தெரியாதுதா, நீங்களும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தானே. மறைஞ்ச எந்த ஒரு விஷயமும் ஒரு நாள் நம்மக்கிட்ட சிக்கிதானே ஆகணும். ஆமாம் சார், கண்டிப்பாக. பேசுங்க சார். ஹலோ, சொல்லுங்க. என்ன பிரபலியை பார்த்தீங்களா? ஓ, ஒரு நிமிஷம், இதை வந்துடுறேன். கன்ஃபார்ம் அது பிரபலி தானா? ஐயோ, பிரபலியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? எப்படி? அவ தான் வீட்லயே இருந்தாலே. இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் சொல்லுங்க. உங்களோட மொபைல் நம்பர் சொல்லுங்க. 9427. ஓகே ஓகே, எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க உங்ககிட்ட பேசுவாங்க. அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி வெளியாட்டி சொல்ல வேண்டாம். தேங்க்யூ. ஓகே மிஸ்டர் விக்ரம், நான் கிளம்புறேன். ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன க்ளூ சார்? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. கேஸ் முடிகிற வரைக்கும் க்ளூ வெளியே சொல்லக்கூடாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். என் தங்கச்சி கிடைச்சிருவாளா சார்? இவ்வளோ பாசக்கார அண்ணனுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு பாசிட்டிவான நியூஸ் சொல்கிறேன். ஓகே, வரட்டுமா? பாய் சார். ஏஜய், குட் மார்னிங். கங்க்ராட்ஸ். எதுக்கு? நிரபராதின்னு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டீங்களா? அதுக்கு தான். ஏஜே, அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட மேனஸே தெரியல ஏஜே. இந்த உலகமே ரொம்ப மோசம். இல்லைன்னா உங்க பொண்டாட்டிய உங்களை ஜெயிலில் தள்ளுவாங்களா?
உங்களை மாதிரி ஒரு ஜென்டில்மேன் மேல பழி போட்டது ரொம்ப ஓவர். இந்த துரோகத்தை எப்படி ஏஜே தாங்கிக்கிட்டீங்க? நானா இருந்தா அவளை 2 துண்டா வெட்டி போட்டிருப்பேன். நம்பி வந்தவளே நம்மள நாசம் பண்றதா? திஸ் இஸ் டூ மச். உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? நீங்க உங்க கேமை விளையாடுங்க. இன்னைக்குதான் பேப்பர்ல படிச்சேன். தான் கள்ளக்காதல கண்டிச்சதுக்காக புருஷனா ஆளை வச்சு கொண்டிருக்கா ஒருத்தி. என்ன கொடுமை! ஒரு ஆம்பளை அழுதானா அதுக்கு நிச்சயமா ஒரு பொம்பளை தான் காரணம். நீங்க அழுகுறதுக்கும் உங்க ஒய்ஃப் தான் காரணம். உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? அடுத்தவங்க பர்சனல் விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுல அப்படி ஒரு குதூகலம் உங்களுக்கு. வெக்கமா இல்ல? இது பர்சனல் ஒண்ணும் இல்ல ஏஜே. உங்க கேஸ் நியூஸ் பேப்பர், டிவி சேனல்னு எல்லாத்துலயும் வந்தாச்சு. என்கிட்ட பேசுற மாதிரி அவங்க கிட்ட பேச முடியுமா? அதான் இந்த கேஸ பத்தி பேப்பர்ல படிச்சிட்டீங்களா? அப்ப என்ன புதுசா வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டேன்? யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது அதான் உங்க வேலை. அறிவு இருக்கா உங்களுக்கு? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏய் ஷட் அப். ஹலோ. என்ன சார், எப்படி போயிட்டு இருக்கு? பிசினஸ் போயிட்டு இருக்குங்க. அது பிசினஸ் சொல்ல சார், உங்க லைஃபை சொன்னேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்க வைஃபை வீட்ல வச்சிட்டு இருக்கீங்களாமே, ஏன் சார்? ஏய் இடியட், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? என்ன சார் இப்படி பேசுறீங்க? பின்ன நீ மட்டும் என்ன வேணா பேசலாமா? போன் பண்ணி விசாரிக்கிற விஷயமா இது? ஃபூல், போன் வை. இது எப்படி நடந்துச்சு? யார் பிரவலிய பார்த்தது? அப்படி அவ எங்க தான் போனா? அவ தான் வெளியிலேயே போக மாட்டாளே. இன்னொரு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தால போலீஸ் விசாரிச்சிருக்குமா? அவனுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்றான். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஒருவேளை அவன் பிரவலிய பார்த்தது உண்மைனா மொத்த பிளானும் காலி. பிரவலிக்கு பைத்தியமே பிடிச்சிருமே. சரி, அவனுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ. ஹலோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போஸ்டர்ல இருந்த பிரவலிய நேர்ல பார்த்ததா நீங்க தானே ஃபோன் பண்ணியிருந்தீங்க? ஆமாம் சார், ஆமாம். சொல்லுங்கள் சார். நான் அது சம்மந்தப்பட்ட ஆள் தான். உங்களை நான் மீட் பண்ண முடியுமா? எதுக்கு சார்? நான் ஒருத்தர்கிட்ட தகவல் சொன்னேன், ஆனால் அவர் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே. பயப்படாதீங்க. நீங்கள் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது நானும் அவர் கூட தான் இருந்தேன். உங்களை மீட் பண்ணி சில விஷயங்கள் பேசணும். அப்படிங்களா? அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேனே. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேங்க. நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் கிளம்பி வாங்க. எங்கே சார் வரணும்? காந்தி நகர் பார்க் பேக் சைடு வந்துருங்க. பார்க்கா? உங்களுக்கு ஆஃபீஸ் எதுவும் இல்லையா? நீங்கள் போலீஸ் தானே? சொல்லுங்கள் சார். நான் எல்லாத்தையும் நேரில் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ரிவார்ட் பணம் வேணுமா வேண்டாமா? அதுக்கு தானே சார் இன்ஃபர்மேஷனே கொடுத்தேன். அதான் சொல்கிறேன், நீங்கள் நேரில் வாங்க. உங்ககிட்ட பேசிட்டு நான் பணத்தை கொடுத்துட்றேன். அப்போ ஓகே சார். சரி, சீக்கிரம் வாங்க. நடுவில் எந்த ஆஃபீஸர்கிட்டையும் பேசாதீங்க. சரிங்க சார், ஓகே சார். ம். போலீஸ் அவனை காண்டாக்ட் பண்ணுறதுக்குள்ள நாம போய் அவனை பிடிச்சிடணும்.
ஃபோனில் பேசினது நீங்கள் தானே? ஆமாம் சார். பிரவலி எங்கே பார்த்தீங்க? சார் ட்ரங்க் ரோடு மேம்பாலம் இருக்குல்ல, அங்கே தான் பார்த்தேன். அது பிரவலி தான் எப்படி சொல்கிறீங்க? ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டியிருக்கு. அவங்க முகம் நல்லா ஞாபகம் இருக்குது சார். அதுவும் இல்லாமல் போஸ்டரை வேற என் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். உடனே கண்டுபிடிச்சேன் சார். ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னாலும் இந்த பிரவலி கேட்குறதே இல்லை. இப்போ பார், எவ்வளோ ஒருத்தன் கண்ணில் மாட்டியிருக்கா. இப்போ நான் அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கு. நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா? என்ன சார், பார்க்காமலே வா சொல்லுவேன். சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் முகத்தில் மாஸ்க் போட்டு ஒரு லேடி காரில் வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க மாஸ்கை கட்டிட்டு மறுபடியும் போட்டாங்க சார். அந்த கேப்பில் நான் பார்த்துட்டேன். அப்புறம் தான் அந்த காணவில்லை போஸ்டரில் இருக்கிற நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணி தகவலை சொன்னேன். ஏதாச்சும் சன்மானம் கொடுப்பாங்கன்னு தான் போலீஸுக்கு தகவலை சொன்னேன். சரி, போலீஸ் கிட்ட இன்னும் எதுவும் சொல்லலைல்ல? இல்லை சார், அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்த விவரத்தை ஏதாவது கேட்டால் நீங்கள் அந்த அடையாளத்தை மாற்றி சொல்லிடுங்க. ஏன் சார்? பயப்படாதீங்க. நானும் டிபார்ட்மெண்ட் ஆள் தான். அவங்க கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஏதுன்னு உங்களை விசாரிப்பாங்க. அதுவும் இல்லாமல் ரிவார்டு தொகை கொடுக்கறதுக்கு இழுத்து அடிப்பாங்க. பட் நாங்கள் பணத்தை உடனே கொடுத்துருவோம். இந்தாங்க. இல்லை வேண்டாம் சார். அட ஒடிங்க சார். சரி, இந்த விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது, சரியா? சரிங்க சார். இனிமே இது சம்பந்தமாக யாராவது ஃபோன் பண்ணா பதிலே சொல்லாதீங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுங்க. சரிங்க சார். சரி, சொல்கிற மாதிரியே சொல்லிடுறேன். எப்பவும் வாக்கிங் போயிட்டு வந்தேன்னா நேராக பாத்ரூமுக்கு போய் குளிக்காம வெளியே வரமாட்டியே. ஆனா இன்னைக்கு இப்படி வந்து உக்காந்துருக்கேப்பா. உட்கார வச்சுட்டாங்க பாட்டி. என்னப்பா சொல்ற? இப்பதானே நீ நிரபராதி நிரூபிச்சு வெளியே வந்த. அது சந்தோஷமான விஷயம் தானே. எதுக்கு இப்படி சோகமா பேசுற? இப்போ யோசிச்சா ஜெயிலே கடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்பா காலங்காத்தால இப்படி எல்லாம் பேசாதப்பா. நீ ஜெயில கிடக்கிறதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்ட? நீ இல்லாத இந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஊரே தூங்கினப்ப ராத்திரி எல்லாம் நாங்க முழிச்சு கிடந்தோம் தெரியுமா? நான் வெளியே வந்து என்ன பிரயோஜனம் பாட்டி? என்னாலதான் சந்தோஷமாவே இருக்க முடியலையே. என்னப்பா என்னாச்சு? பாட்டி, நீங்க நினைச்சீங்கன்னா நான் இழந்த சந்தோஷம் எனக்கு திருப்பி கிடைக்கிற மாதிரி நீங்க பண்ணலாம். நானே இந்த வீட்டுல சமைக்கிறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு இந்த வீட்டுல என்னப்பா அதிகாரம் இருக்கு உனக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு? இல்ல பாட்டி, ஒருவேளை அம்மா இங்க இருந்திருந்தாங்கன்னா நான் அவங்க மடியில படுத்து புலம்பி இருப்பேன். அவங்களும் ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க இல்ல. அவங்க இடத்துல நீங்க தானே இருக்கீங்க. அப்போ நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. என்னால நல்லா சமைச்சு போட்டு உன்னை சந்தோஷப்படுத்த முடியும். வேற என்னப்பா என்னால முடியும்? இப்போ என்னோட சந்தோஷம் எல்லாம்
ஹாசினியோட கையில தான் இருக்கு. அவ மனசு பண்ணா அந்த சந்தோஷம் எனக்கு திரும்பி கிடைக்கும். ஆனா அவ மனசு பண்றதும் பண்ணாததும் உங்க கையில தான் இருக்கு. என்னப்பா சொல்ற? ஹாசினி உன்னை நம்பி வந்தவ, அவகிட்ட என்னப்பா இருக்கு? பாட்டி, ஹாசினி என்ன நம்பி வரல. அவ என் வீட்டுல இருந்த எவிடன்ஸை நம்பிதான் வந்தவ. அது கிடைச்சிருச்சு, அவ காரியத்தை சாதிச்சுட்டா. அப்ப எதுக்கு இன்னும் இங்க இருக்கா? இப்ப போக வேண்டியதானே? பாட்டி, நீங்க தான் ஹாசினிக்கு அட்வைஸ் பண்ணணும். அவ என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. லாயர் கிட்ட கூட்டிட்டு போயும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த சண்டையும் இல்லாம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு பாக்குறேன். ஆனா அது அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் மனசளவுல அவகிட்ட இருந்து விலகி வந்துட்டேன். நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை எப்பயோ மறந்துட்டேன் நான். ஆனா நான் மறுபடியும் அவ கூட வாழ்வேன்னு அவ நம்பிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கையை தப்புன்னு சொல்றியாப்பா? தப்பு இல்ல பாட்டி, மிகப்பெரிய தப்பு. இனி அவளோட வாழ்றது சாத்தியமே இல்லை. எங்களுக்குள்ள நடந்தது ஒரு சாதாரண புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்ல பாட்டி. துரோகம், வஞ்சனை. அவன் என்கிட்ட பேசும்போதெல்லாம் அவன் மனசுல விஷத்தை தேக்கி வச்சு பேசிட்டு இருந்திருக்கா. அவன் என் ரூம்ல தூங்கும் போதெல்லாம் அவன் முதுகு பின்னாடி கத்திய வச்சிட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடியும் நான் எப்படி நான் அவளை நம்பி நான் அவ கூட வாழ முடியும் சொல்லுங்க? ஹாசினியை நீ எப்பவும் தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குறப்பா. அவளை நல்ல பொண்ணா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருப்பா. அது எப்படி நான் அப்படி யோசிக்கிறது? அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சா அவ நல்லவ இல்லைன்னு. நான் யோசிக்கிறது விடுங்க பாட்டி. அவளை கூட்டிட்டு வந்து நீ நல்லவளான்னு கேளுங்க, அவளால பதில் சொல்ல முடியுமா? முடியாது. பொண்டாட்டி மாதிரி வேஷம் போட்டவ எப்படி நல்லவன்னு சொல்ல முடியும்? அது விடுங்க. அது எல்லாத்தையும் விட அவளை எக்காரணத்து கொண்டு இனி ஏத்துக்கவே கூடாதுங்கிறதுக்கு ஒரு உறுதியான காரணம் இருக்கு. என்ன காரணம்பா? பிரபலி இறந்து போயிட்டான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆனா ஜட்ஜ் தன்னோட தீர்ப்புல பிரபலியோட மிஸ்ஸிங் கேஸ் ரீஓபன் பண்ண சொல்லியிருக்காரு. ஒருவேளை பிரபலி திருப்பி கிடைச்சிட்டா அப்போ பிரபலி என்ன பண்ணுவா பாட்டி? பிரபலியோட இடத்துல தானே ஹாசினி இப்போ இருக்கா. பிரபலி இறந்து போயிட்டான்னு தானே அதை மறக்கிறதுக்கு புதுசா நான் ஹாசினியோட ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சேன். ஆனா பிரபலி திருப்பி கிடைச்சிட்டா என்ன பண்றது? ஏம்பா, பிரபலி உசுரோட இருப்பான்னு நீ நம்புறியா? பிரபலி உசுரோட இருந்தாலும் இல்லைனாலும் ஹாசினிக்கு இங்க இடம் இல்ல பாட்டி. அவளோட நான் வாழ்ந்தது ஒரு போலியான வாழ்க்கை. அவளும் போலியானவ. அவ திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தாலும் நான் அவளை உண்மையா காதலிச்ச பாட்டி. அவ பண்ண தப்புக்கு நான் எந்த கேள்வி கேட்காம அவளை வீட்டு விட்டு துரத்திருக்கலாம். ஆனா அப்படி செஞ்சிருந்தா நான் அவளோட வாழ்ந்த வாழ்க்கையை கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிருக்கும். அதனால அவளை எல்லா மரியாதையோட இந்த வீட்டு விட்டு அனுப்பணும்னு நான் பாக்குறேன். என்னை விட்டு போக சொல்லுங்க பாட்டி அவளை, ப்ளீஸ். நான் அவளை சும்மா போக சொல்லல. அவ வாழ்க்கையில அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் அவளுக்கு பணம் தரேன். மேல என்ன வேணுமோ அவளுக்கு நான் பண்ணி தரேன். ஆனா அவ என்னை விட்டு போயிடணும் பாட்டி. அவ்வளவுதான் நான் கேக்குறது. பொண்டாட்டி காசு பணத்தை நம்பிதான் புருஷனோட வாழ்றான்னு தப்பு கணக்கு போடுற ஏஜே. நேரத்துக்கு சாப்பிடலன்னா அக்கறையா கோச்சுக்கிறாளே, அதுக்கு பின்னாடி பணமா இருக்கு. வண்டி ஓட்டும்போது பார்த்து போங்கன்னு சொல்றாளே, அப்ப சொத்துக்காகவா சொல்றா? ஆண்டவன் நம்மளை சோதிக்கிறதுக்காகவே பணத்தையும் பாசத்தையும் பக்கத்து வீடா படைச்சிட்டான். தவறி எதுல புகுந்தாலும் அதுக்கு நாமளே அடிமை ஆயிடுறோம். பொம்பளைங்களை தப்பா நினைக்காதப்பா. ஒரு ஊரை ஆக்கிரமிச்ச அரசன் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு போங்கன்னு கட்டளை போட்டானா.
எல்லா பொம்பளைங்களும் புருஷன்களை கூடையில வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அதான்ப்பா பொம்பளைங்க. பொம்பளைங்களுக்கு புருஷன்தான்ப்பா உலகம். நல்ல யோசனை பண்ணுப்பா. ஹாசினியை கைவிட்டுறாதப்பா. அட போங்க பாட்டி. இந்த மாதிரி இட்டு கட்டின கதையில வேணா பொண்டாட்டி புருஷனை ஒரு கூடையில வச்சு தூக்கிட்டு போலாம். ஆனா ஹாசினி என்ன ஜெயில போடுறதுக்கு எவிடன்ஸ் அள்ளிட்டு போக தான் இந்த வீட்டுக்கு ஒரு கூடையோட வந்திருக்கான். அதை புரிஞ்சுக்கோங்க. அவ என்ன மாட்டி விடதான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தான்னு அவளே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி பாட்டி இந்த கதை சொல்ல மனசு வந்துச்சு உங்களுக்கு? பாட்டி, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனி ஹாசினியோட வாழ்ற பேச்சுக்கு எந்த இடமும் கிடையாது. அவளை போக சொல்லுங்க. அவகிட்ட பேசுங்க. அவ இந்த வீட்டு விட்டு போகணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுங்க.